முக்கிய செய்திகள். வங்கக்கடலில் மீண்டும் உருவாகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. 5 நாட்களுக்கு மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடல்நலக்குறைவால் காலமானார். முழு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு என மத்திய அரசு அறிவிப்பு. பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்ட மேதை என புகழாரம். சிறந்த தலைவர் ஒருவரை நாடு இழந்துவிட்டதாக தலைவர்கள் வேதனை. குறைவாக பேசி அதிகம் சாதித்தவர் மறைந்த மன்மோகன் சிங். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றியதாக ஸ்டாலின் பாராட்டு. ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிராக தஞ்சையில் நடைபெற்ற போராட்டம். குற்றப்பத்திரிகையை அதிரடியாக ரத்து செய்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. வணக்கம். வணக்கம். வங்கக்கடலில் புதிதாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் விட்டு மழை பெய்தது. அதிகாலை மற்றும் இரவு நேரங்களில் பனிப்பொழிவு அதிகமாகவும் உணரப்படுகிறது. தருமபுரி மாவட்டம் அரூர் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் 1 மணி நேரம் கொட்டிய மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. கும்பகோணத்திற்கு உட்பட்ட வளையப்பேட்டை பகுதியில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழையால் வாழை, கரும்பு உள்ளிட்ட பயிர்கள் சாகுபடி செய்த விளைநிலங்களில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. மழைநீர் வடிய போதிய வழிகள் இல்லாததால் இந்த சேதம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். ஒரு 20 ஏக்கர் போட்டிருக்கோம், ஒரு 10 ஏக்கர் வாழை போட்டிருக்கோம், ஒரு 10 ஏக்கர் கரும்பு போட்டிருக்கோங்க. எங்களுக்கு அன்றாட விவசாயமாக இதுதான், பொழப்பு இதுதான். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி மழை பெஞ்சது பாருங்க. அந்த மழையில் பெஞ்ச தண்ணி தான் இது ஃபுல்லாகவே. ஒரு 2 வாரமாக அந்த தண்ணியை வெளியேற்ற முடியல. அதுக்கு முறையான காரணம் என்னென்னா, சரியான வாய்க்கால் தூர் வர முடியாமல் இருக்குது. இந்த தண்ணி எங்களை வெளியேற்ற முடியாமல் இந்த தீவன புல்லாம் அழுகி போயிடுச்சு. வாழை, இந்த போட்ட வாழை கொண்டு எல்லாம் அழுகி போயிடுச்சு. கரும்பு ஒரு 20 நாளாக தண்ணி நின்றுட்டே இருக்குது. இந்த விவசாயத்தால் எங்களுக்கு பெரும் நஷ்டம். 2 அடிக்கும் மேலாக 15 தினங்களாக இந்த தண்ணி நிற்கிறது. இப்போ இந்த காட்சியை நீங்கள் பின்னாடியே பார்க்கலாம். இந்த பயிர்கள் பூரா சேதாரம் அடைந்திருக்கிறது. காரணம் இந்த மழை பெஞ்சால் தண்ணி வடியறதில்லை. அதற்கான வடிவாய்க்கால்கள் நீர்நிலைகள்லாம் சரியான முறையில் தூர்வாரப்படாமல் பராமரிக்கப்படாமல் இருக்குது. அதனால தான் இப்படிப்பட்ட சேதங்கள் ஏற்படுகின்றன. எனவே அரசு உடனடியாக அதற்கான ஏற்பாடுகளை செய்யணும். இதற்கிடையே வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் அடுத்த 4 நாட்களில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும், அடுத்த 3 நாட்களில் மேற்கு திசையில் தென்மேற்கு வங்கக்கடலில் தெற்கு இலங்கை நோக்கி இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நகரக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. முன்னாள் பிரதமரும் பொருளாதார வல்லுநருமான மன்மோகன் சிங் உடல்நலக் குறைவால் டெல்லியில் நேற்றிரவு காலமானார். அவருக்கு வயது 92. வயது மூப்பின் காரணமாக தீவிர அரசியலிலிருந்து ஒதுங்கி இருந்த அவருக்கு நேற்று இரவு 8 மணிக்கு திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டது. உடனடியாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அவர் சேர்க்கப்பட்டார். எனினும் சிகிச்சை பலனின்றி 9:51 மணிக்கு அவரது உயிர் பிரிந்ததாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை தெரிவித்துள்ளது. 1932ஆம் ஆண்டு செப்டம்பர் 26ஆம் தேதி மேற்கு பஞ்சாபில் உள்ள கா எனும் ஊரில் மன்மோகன் சிங் பிறந்தார். பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம் பெற்ற அவர் மத்திய நிதி அமைச்சகத்தின் செயலர், இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநர், திட்ட கமிஷனின் துணைத் தலைவர், பிரதமர் சந்திரசேகரின் ஆட்சி காலத்தில் அவரது பொருளாதார ஆலோசகர் என பல்வேறு பொறுப்புகளில் திறம்பட பணியாற்றியுள்ளார். 1991 முதல் 1996ஆம் ஆண்டு காலகட்டத்தில் அப்போதைய பிரதமர் நரசிம்மராவின் அமைச்சரவையில் மத்திய நிதியமைச்சராக பதவி வகித்தார். நாடு பொருளாதார சிக்கலில் தவித்த போது பொருளாதார தாராளமயமாக்கல், உலகமயமாக்கல் கொள்கையை இந்தியாவில் அமல்படுத்தி நாட்டின் வளர்ச்சியை முன்னோக்கி எடுத்துச் சென்றதில் அவரது பங்கு மிக முக்கியமானதாகும். அதன் பின்னர் 2004ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரை பிரதமராக பதவி வகித்த மன்மோகன் சிங் இந்தியாவில் நீண்டகாலம் பதவி வகித்த 4வது பிரதமர் ஆவார். 1999ஆம் ஆண்டு தெற்கு டெல்லியில் போட்டியிட்டவர் பாஜக வேட்பாளரால் தோற்கடிக்கப்பட்டார். 1995ஆம் ஆண்டு முதல் அசாம் மாநிலத்திலிருந்து இந்திய மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2001 மற்றும் 2007இல் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்.
மன்மோகன் சிங்கின் மறைவை அடுத்து இன்று திட்டமிடப்பட்டிருந்த அனைத்து அரசு நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்பட்டு 7 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இன்று காலை 11 மணி அளவில் மத்திய அமைச்சரவை கூடி இரங்கல் கூட்டம் நடத்துவதுடன் அவரது இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் கட்சியும் அடுத்த 7 நாட்களுக்கு அனைத்து நிகழ்ச்சிகளையும் ரத்து செய்துள்ளது. அரசியல் கட்சி தலைவர்களின் மரியாதைக்கு பிறகு மன்மோகன் சிங்கின் இறுதிச் சடங்குகள் நாளை நடைபெறும் என காங்கிரஸ் கூறியுள்ளது. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள தலைவர்கள் பொருளாதார நெருக்கடியில் இருந்து நாட்டை மீட்ட மாமேதை என புகழாரம் சூட்டியுள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி முர்மு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் கல்வி, நிர்வாகம் ஆகிய இரு துறைகளிலும் எளிமையான முறையை கையாண்டு சிறந்து விளங்கியவர் மன்மோகன் சிங் என்று தெரிவித்துள்ளார். இந்திய பொருளாதாரத்தில் சீர்திருத்தங்களை கொண்டு வர முயற்சி மேற்கொண்டவர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் இந்தியா தனது தலை சிறந்த தலைவர்களில் ஒருவரை இழந்துள்ளதாக கூறியுள்ளார். ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து பொருளாதார நிபுணராகவும் நிதியமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு அரசு பதவிகளில் பணியாற்றியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பல ஆண்டுகளாக நமது பொருளாதார கொள்கையில் வலுவான முத்திரையை பதித்தார் என்றும் நாடாளுமன்றத்தில் அவரது செயல்பாடுகள் புத்திசாலித்தனமாக இருந்தது என்றும் திரு மோடி பாராட்டியுள்ளார். தமது ஆழ்ந்த அறிவாற்றலாலும் ஒற்றுமை உணர்வாலும் இந்தியாவை வழிநடத்தியவர் மன்மோகன் சிங் என்று மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். மன்மோகனின் எளிமையும் பொருளாதாரத்தை பற்றிய ஆழ்ந்த புரிதலும் தேசத்திற்கு உத்வேகத்தை தந்ததாகவும் தமது வழிகாட்டியை இழந்து தவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். ஈடு இணையில்லா பொருளாதார நிபுணர் என்று புகழாரம் சூட்டியுள்ள காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு தலைவரை இந்தியா இழந்துவிட்டதாக இரங்கல் தெரிவித்துள்ளார். நாட்டின் நிர்வாகத்தில் முக்கிய பங்களிப்பை தந்தவர் மன்மோகன் சிங் என்று மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், திரு நட்டா உள்ளிட்டோர் புகழாரம் சூட்டியுள்ளனர். கள்ளும் முள்ளும் நிறைந்த அரசியல் உலகில் ஒரு நேர்மையான மனிதனை இந்தியா இழந்துவிட்டதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார். கடினமான காலங்களில் இந்தியாவின் பொருளாதாரத்தை மீண்டும் கட்டி எழுப்புவதில் முக்கிய பங்கு வகித்தார் என்றும் அவரது சேவை மற்றும் அறிவாற்றலுக்காக பரவலாக மதிக்கப்பட்டார் என்றும் அவர் புகழாரம் சூட்டியுள்ளார். உலகின் மிகச்சிறந்த பொருளாதார நிபுணரை இந்தியா இழந்துவிட்டதாக செல்வி மம்தா பானர்ஜி, திரு நிதிஷ்குமார், திரு அரவிந்த் கெஜ்ரிவால், திரு அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோர் தெரிவித்துள்ளனர். குறைவாக பேசினார், ஆனால் அதிகம் சாதித்தார் என மறைந்த மன்மோகன் சிங்குக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவை ஒட்டி எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் பெரும் தலைவரான அவரது அறிவாற்றலும் தலைமைத்துவமும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை முன்னோக்கி வழிநடத்தியது என தெரிவித்துள்ளார். பிரதமராக அவரது பதவிக்காலம் நிலையான வளர்ச்சி, சமூக முன்னேற்றம் மற்றும் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்திய சீர்திருத்தங்கள் ஆகியவற்றை கொண்டதாக திகழ்ந்ததாக திரு ஸ்டாலின் கூறியுள்ளார். கலைஞர் அவர்கள் மன்மோகன் சிங்குடன் இணைந்து செயல்பட்டது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றியதாகவும் ஒருவர் மீது ஒருவர் கொண்டிருந்த மதிப்பும் அவர்களது கூட்டணியும் மிக பெரும் சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்து அனைத்து துறைகளிலும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை வலுப்படுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் கனவுகளை மதிப்பவராக மன்மோகன் சிங் இருந்ததாகவும் தென்னக மக்களின் குரல்கள் தேசிய அளவிலான திட்டங்களில், கொள்கைகளில் எதிரொலிப்பதை அவர் உறுதி செய்ததாகவும் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அவரது அமைதியான ஆழ்ந்த சிந்தனை கொண்ட தலைமை பண்பு பொது வாழ்வில் காண்பதற்கு மிகவும் அரிதான பண்பு என்று அவர் கூறியுள்ளார். மன்மோகன் சிங் குறைவாக பேசினார், ஆனால் மிகுதியாக சாதித்தார் என்றும் அவர் வாய்ச்சொல் வீரராக அல்லாமல் தனது தீர்க்கமான செயல்களினால் பேசியதாகவும் திரு ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார். பிரதமர் என்பதையும் தாண்டி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நண்பராக அவர் விளங்கியதுடன் நமது தேவைகளை புரிந்து கொண்டு அவற்றை தீர்த்து வைத்த அவரது செயல்பாடு இந்தியாவின் வளர்ச்சி வரலாற்றில் தமிழ்நாடு வலிமையான பங்காற்றுவதற்கு துணை புரிந்ததாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மன்மோகன் சிங்கின் பேரறிவும் பணிவும் தொண்டும் எதிர்கால தலைமுறைகளுக்கு ஊக்கமூட்டி தொடர்ந்து வழிகாட்டும் என்றும் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி திரு பழனிசாமி விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் நாட்டின் வளர்ச்சிக்காக புதிய பாதையை அமைத்துக் கொடுத்தவர் மன்மோகன் சிங் என கூறியுள்ளார். மிகப்பெரிய நாடாளுமன்றவாதியை, மனிதநேயம் மிக்கவரை, சோர்வில்லாமல் சமுதாயத்திற்கு உழைத்தவரை நாட்டு மக்கள் இழந்து விட்டதாக முன்னாள் முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். பொருளாதார சீர்திருத்தங்கள் மூலம் நாட்டின் வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைத்தவர் மன்மோகன் சிங் என பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார். தஞ்சை மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையை ரத்து செய்து சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை மத்திய அரசு கைவிடக் கோரி கடந்த 2018ஆம் ஆண்டு போராட்டம் நடைபெற்றது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த வளர்மதி, மகாலட்சுமி, குறிஞ்சித்தேன், பால்சாமி, மனோகரன் ஆகியோர் சென்னை உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் தஞ்சாவூர் பேருந்து நிலையம் அருகே 2018ஆம் ஆண்டு ஏப்ரல் 7ஆம் தேதி ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை மத்திய அரசு கைவிடக் கோரி போராட்டம் நடத்தியதாகவும் அப்போது கலைந்து போக கூறிய போலீசாரை திட்டி மிரட்டியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட தாங்கள் மட்டுமல்லாது வேறு பலர் மீதும் வழக்கு பதிவு செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு தஞ்சாவூர் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. தேவையில்லாத சட்டப்பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளதால் விசாரணை நீதிமன்றத்தில் உள்ள குற்றப்பத்திரிகையை ரத்து செய்து உத்தரவிட வேண்டும் என மனுவில் கோரப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக தஞ்சாவூர் மட்டுமன்றி பல்வேறு பகுதிகளிலும் போராட்டம் நடைபெற்று வருவதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டதை மட்டும் வைத்து குற்றம் சுமத்த முடியாது என்றும் கூறினார். எனவே இந்த வழக்கில் மனுதாரர்கள் மட்டுமன்றி போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவர் மீதான குற்றப்பத்திரிகையை ரத்து செய்த நீதிபதி வழக்கையும் முடித்து வைத்தார். அரையாண்டு விடுமுறை நாட்களில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என தனியார் பள்ளிகளின் இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார். காலாண்டு, அரையாண்டு விடுமுறை நாட்களில் சிறப்பு வகுப்புகள் நடத்துவதை சில பள்ளிகள் வழக்கமாக கொண்டுள்ளன. அரசு உத்தரவை புறக்கணித்து சிறப்பு வகுப்புகள் நடத்துவதால் பெற்றோரும் மாணவர்களும் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகின்றனர். பள்ளி நிர்வாகங்களின் கெடுபிடிகளுக்கு பயந்து அமைதி காத்து வரும் பெற்றோர் இதுகுறித்து பள்ளி கல்வி இயக்குநரகத்தில் புகார் அளித்து வருகின்றனர். இந்நிலையில் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு தனியார் பள்ளிகளின் இயக்குநர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் மொஹைதீன் அப்துல் காதர் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த வழக்கில் காலாண்டு, அரையாண்டு விடுமுறை நாட்களில் நடைபெறும் சிறப்பு வகுப்புகளுக்கு வந்தால் மட்டுமே பள்ளியில் பயில தமது மகள்களுக்கு அனுமதி அளிக்கப்படும் என கோல்டன் ஜூப்ளி பள்ளி நிர்வாகம் எழுதி வாங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் ஆஜரான அந்த பள்ளி நிர்வாகம் சிறப்பு வகுப்புகளுக்கு வருகை புரிவது கட்டாயம் இல்லை என உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்ததால் மேல் நடவடிக்கை இல்லாமல் கடந்த ஜூலை 2ஆம் தேதி வழக்கு முடித்து வைக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க விடுமுறை நாட்களில் சிறப்பு வகுப்புகள் நடத்தாமல் இருக்குமாறு பள்ளி நிர்வாகங்களுக்கு மாவட்ட கல்வி அலுவலர்கள் அறிவுரை வழங்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் பெலகாவியில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முதல் நாள் செயற்குழு கூட்டம் நடைபெற்ற நிலையில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் மறைவை அடுத்து நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தி தலைமையில் காங்கிரஸ் கட்சியின் மாநாடு கடந்த 1924ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி பெலகாவியில் நடைபெற்றது. இதன் நூற்றாண்டையொட்டி பெலகாவியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த காங்கிரஸ் கட்சியின் காரிய கமிட்டியின் முதல் நாள் கூட்டம் நேற்று தொடங்கியது. அக்கட்சியின் தேசிய தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி, வயநாடு எம்பி திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் தேசிய செயலாளர்கள், மாநில தலைவர்கள் மற்றும் எம்பிக்கள் உள்ளிட்ட 500 முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் சட்டமேதை அம்பேத்கரை அவமதிக்கும் வகையில் பேசிய ஒன்றிய மத்திய அமைச்சர் திரு அமித்ஷாவை பதவி நீக்கம் செய்ய கோரி தீர்மானமும், அடுத்த ஆண்டுக்கான காங்கிரஸ் கட்சியின் செயல் திட்டம் மற்றும் மத்திய பாஜக ஆட்சியில் நிலவும் பொருளாதார ஏற்றத்தாழ்வு, ஜனநாயக சீரழிவு உள்ளிட்டவை குறித்து விவாதித்ததாக தெரிகிறது. இன்று நடைபெறவிருந்த 2வது நாள் கூட்டத்தில் ஜெய் பாபு, ஜெய் பீம், ஜெய் சம்விதான் என்ற பேரணி நடத்தவும் திட்டமிடப்பட்டிருந்தது. இதனிடையே காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் பிரதமருமான மன்மோகன் சிங்கின் திடீர் மறைவை அடுத்து தலைவர்கள் உடனடியாக விமானம் மூலம் டெல்லிக்கு விரைந்தனர். இதையடுத்து காங்கிரஸ் கட்சியின் காரிய கமிட்டி கூட்டம் ரத்து செய்யப்படுவதாக கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி.கே. சிவக்குமார் தெரிவித்துள்ளார். காவல்துறைக்கு எந்த கட்சி பாகுபாடும் கிடையாது, யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பெருநகர சென்னை காவல் ஆணையர் திரு அருண் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவி அளித்த புகாரின் அடிப்படையில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது என்றும் பாதிக்கப்பட்டவர் அளித்த தகவலே முதல் தகவல் அறிக்கையில் பதிவு செய்யப்பட்டது என்றும் கூறினார். செல்போன் சிக்னல், அறிவியல் பூர்வ ஆதாரங்களின் அடிப்படையில் குற்றவாளியை கைது செய்துள்ளதாகவும் எஃப்ஐஆர் வெளியானது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு அருண் தெரிவித்தார். போக்சோ மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் எஃப்ஐஆர் இணையதளத்தில் தானாகவே லாக் ஆகித்தான் இருக்கும் என்றும்
பாதிக்கப்பட்டோரின் விவரங்களை பார்க்க முடியாது என்றும் அவர் கூறினார். ஆனால் ஐபிசியில் இருந்து புதிய சட்டங்களான பிஎன்எஸ்க்கு மாற்றப்பட்டதால் சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக லாக் ஆவதில் சற்று தாமதமாகியுள்ளதாக திரு அருண் தெரிவித்தார். இந்த நேரத்தில் சிலர் அதனை பதிவிறக்கம் செய்திருக்கலாம் என்றும், மேலும் பாதிக்கப்பட்ட தரப்புக்கு எஃப்ஐஆர் நகல் கொடுக்கப்பட்டது என்றும், இந்த 2 இடங்களிலும் ஏதாவது ஒரு இடத்தில் எஃப்ஐஆர் லீக் ஆகி இருக்கலாம் என்றும் அவர் கூறினார். நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வரை பொறுத்த வரைக்கும் நான் பதவியேற்கும் போதும் சரி, அவ்வப்பொழுது நடத்தக்கூடிய அத்தனை மீட்டிங்களையும் என்ன சொல்லுவாங்கன்னா, காவல்துறை நடுநிலையோடு வேலை செய்யணும், எந்த பாகுபாடும் பார்க்கக்கூடாது, யார் எந்த கட்சின்றதெல்லாம் பார்க்கவே கூடாது. அதுபடி தான் நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்குறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு குற்றம் செஞ்ச எந்த கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரன்றதெல்லாம் கிடையாது. அதை வச்சு மற்றவங்க அரசியல் பண்ணலாம், எங்களுக்கு அந்த தேவையும் கிடையாது. பாலியல் வன்கொடுமை வழக்கில் முதல் தகவல் அறிக்கை வெளியானது சட்டப்படி குற்றம் என்றும், அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி, வேறு யாருக்கும் தொடர்பு இல்லை என்றும் திரு அருண் தெரிவித்தார். புகார் கொடுத்த ஒரே நாளில் குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ளார் என்றும், ஞானசேகரன் மீது திருட்டு உள்ளிட்ட 20 வழக்குகள் ஏற்கனவே நிலுவையில் உள்ளன என்றும் அவர் கூறினார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள 70 சிசிடிவி கேமராக்களில் 56 சிசிடிவி கேமராக்கள் வேலை செய்வதாக திரு அருண் தெரிவித்தார். தம்மை தாமே சாட்டையால் அடித்துக் கொள்ளப் போவதாக திரு அண்ணாமலை அறிவித்துள்ள போராட்டம் நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கான பிராயச்சித்தம் என எதிர்க்கட்சிகள் விமர்சித்துள்ளன. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கின் எஃப்ஐஆர் காப்பி வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய திரு அண்ணாமலை, இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக இன்று காலை 10 மணியளவில் தமது வீட்டின் முன்பு தம்மை தாமே 6 முறை சாட்டையால் அடித்துக் கொள்ளப் போவதாகவும், இன்று முதல் பாஜகவினர் ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டின் முன்பு காலை 10 மணியளவில் நின்று ஆர்ப்பாட்டம் செய்வார்கள் என்றும் கூறினார். மேலும் திமுக ஆட்சி தமிழகத்தில் அகற்றப்படும் வரை செருப்பு அணிய மாட்டேன் என்றும் அவர் தெரிவித்தார். அவருடைய விந்தையான போராட்ட அறிவிப்பு கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. இது குறித்த கேள்விக்கு பதிலளித்த இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு, புகார் வந்தவுடன் 3 மணி நேரத்தில் குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், உத்தரப்பிரதேசத்தில் சாமியார் ஒருவர் கூட்டிய கூட்டத்தில் 200 பேர் பலியாகியது தொடர்பாக இதுவரையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டினார். டெல்லியில் மல்யுத்த வீராங்கனைகள் பாலியல் தொல்லைக்கு ஆளான போது பாஜக என்ன நடவடிக்கை எடுத்தது என்றும் அவர் வினவினார். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெறும் என்று திரு அண்ணாமலை தெரிவித்திருந்த நிலையில், தேர்தலில் தோல்வி அடைந்ததற்கு பிராயச்சித்தமாக தம்மை தாமே அவர் சாட்டையால் அடித்துக் கொள்ளப் போகிறாரா என திரு சேகர்பாபு கேள்வி எழுப்பினார். திமுக 40 தொகுதியும் டெபாசிட் வாங்காது என்று கூட எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூட பேட்டியை தந்திருந்தால் நீங்கள் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். ஒருவேளை ஜெயித்து விடுவோம் என்று அவர் கூறிய அந்த பேட்டியிலே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று உறுதி தந்தாரே, அதற்கு பிராயச்சித்தமாக இந்த சவுக்கடிக்கு செல்கிறாரோ என்னவோ தெரியவில்லை. இதற்கிடையே புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு திருநாவுக்கரசர், திரு அண்ணாமலை காலணி போடாமல் இருப்பதற்கும் திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என வினவினார். இது போராட்ட யுக்தியா அல்லது வேடிக்கை காட்டு பேச்சா என அவர் கேள்வி எழுப்பினார். காலணி அணியாமல் நடக்கிறது, வேஷ்டி கட்டாமல் பேண்ட் போட்டுக்கிறது, பேண்ட் கட்டாமல் அரக்காட்சியத்தை போட்டுக்கிறது, இதெல்லாம் ஒரு போராட்ட யுக்தியாது. இதனால் இன்னும் திமுக அரசை வீழ்த்துறதுக்கு இதுக்கு என்ன செய்தால் சம்மந்தம் இருக்கா? அது மாதிரி ஒன்றும் இல்லை. அது மாதிரி இதெல்லாம் சும்மா வேடிக்கையான விஷயங்களாக தான் நான் பார்க்குறேன். அண்ணாமலையின் அறிவிப்பு குறித்து விமர்சித்துள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு திருமாவளவன், அண்ணாமலை லண்டன் போய்விட்டு வந்த பிறகு என்ன ஆனது என்று தெரியவில்லை என்று கூறினார். தம்மை தாமே வருத்திக் கொள்ளும் அகிம்சை வழி போராட்டத்தை காந்தியடிகள் வழியில் இவர் முன்னெடுக்கிறாரா என அவர் வினவினார். அவருடைய போராட்ட அறிவிப்புகள் நகைப்புக்கு உரியதாக மாறிவிடக் கூடாது என்றும் அவர் கூறினார். லண்டன் போய்விட்டு வந்த பிறகு என்ன ஆனது என்று தெரியவில்லை. ஏன் அவர் இப்படிப்பட்ட முடிவை எடுக்கிறார் என்பது வருத்தமளிக்கிறது. தன்னைத்தானே சவுக்கால் அடித்துக் கொள்வது, சாட்டையால் அடித்துக் கொள்வது அதிர்ச்சியாக இருக்கிறது. அவருடைய போராட்ட அறிவிப்புகள் நகைப்புக்குரியவையாக மாறிவிடக்கூடாது. இதற்கிடையே அழகுராஜா திரைப்படத்தில் நடிகர் பாஸ்கர் சாட்டையால் தம்மை தாமே அடித்துக் கொள்ளும் வீடியோ காட்சிகளை வெளியிட்டு திரு அண்ணாமலைக்கு எதிராக வெளியான மீம்ஸ்கள் வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றன. மகர விளக்கு கால பூஜைக்காக சபரிமலையில் வரும் 30ஆம் தேதி நடை திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
மகர விளக்கு சீசனை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோயிலில் கடந்த 15ஆம் தேதி நடை திறக்கப்பட்டது. மண்டல காலம் முடிவடைந்ததை அடுத்து நேற்று ஐயப்பனுக்கு தங்க அங்கி அணிவிக்கப்பட்டு நடை அடைக்கப்பட்டது. மகர விளக்கு கால பூஜைக்காக வரும் 30ஆம் தேதி மீண்டும் நடை திறக்கப்படும் என்று கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதற்கிடையே தேனி மாவட்டம் வெங்கடஜலபுரம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அனுகிரக சுவாமி ஐயப்பன் கோயிலில் மண்டல அபிஷேக பூஜை நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய ஐயப்பனுக்கு வீதிகளில் செண்டை மேளம் முழங்க அலங்கார பொருட்களை கொண்டு வந்து பூஜை செய்யப்பட்டது. பின்னர் நடந்த விளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு ஐயப்பனை வழிபட்டனர். மகர விளக்கு பூஜையை முன்னிட்டு கிராம மக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. மக்களின் தன்னெழுச்சியான போராட்டங்கள் மூலமே மத்திய அரசு டங்ஸ்டன் கனிம சுரங்க ஏலத்தை ரத்து செய்யும் என்று மதுரை மக்களவை உறுப்பினர் திரு சு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். மதுரை அரிட்டாப்பட்டியில் 5000 ஏக்கரில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க வேதாந்தா குழுமத்தின் இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு மத்திய அரசு அனுமதி அளித்தது. இதற்கு மேலூர் பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை ரத்து செய்ய கோரி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒருமனதாக கடந்த 9ஆம் தேதி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசுக்கு அவசரமாக அனுப்பி வைக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசால் அரிட்டாப்பட்டியை சுற்றியுள்ள பல்லுயிர் வாழும் பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ள 193 ஹெக்டேரை மட்டும் ஒதுக்கிவிட்டு எஞ்சியுள்ள 1800 ஹெக்டேர் நிலத்தில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்க மறு ஆய்வு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் 7ஆம் தேதி 1 லட்சம் பேரை திரட்டி மதுரை தல்லாக்குளம் BSNL அலுவலகம் முன் போராட்டம் நடத்தப் போவதாக முல்லை பெரியாறு ஒருபோக பாசன விவசாயிகள் சங்கம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் மேலூர் அருகே வல்லாளப்பட்டி கிராமத்தில் வெள்ளிமலையாண்டி கோயில் முன்பு கிராம மக்கள் டங்ஸ்டன் கனிம சுரங்க திட்டத்திற்கு எதிராக போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். அரசியல் கட்சி தலைவர்கள் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் மதுரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மக்களவை உறுப்பினர் சு வெங்கடேசன் ஆதரவு தெரிவித்து அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு நேற்று பேசினார். அப்போது பொதுமக்கள் எந்தவித வேறுபாடும் இல்லாமல் டங்ஸ்டன் கனிம சுரங்க ஏலம் ரத்து என்ற அறிவிப்பு வரும் வரை ஒருமித்த குரலோடு போராட்டம் நடத்த வேண்டும் எனவும் பொதுமக்கள் போராட்டத்தை முன்னெடுப்பதன் மூலமே திட்டத்தை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வைக்க முடியும் என்று கூறினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் டங்ஸ்டன் சுரங்க ஏலம் மறு ஆய்வு என்ற மத்திய அரசின் அறிவிப்பு மக்களை பிரிக்கும் சூழ்ச்சி என தெரிவித்தார். திட்டத்தை ரத்து செய்ய மாட்டோம், மறுவரையறை செய்வோம் என்று சொல்லுவது ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி. இந்த சூழ்ச்சிக்கு நாங்கள் இரையாக மாட்டோம். திட்டத்தை ரத்து செய்யும் வரை எங்களது போராட்டம் தொடரும். இன்றைக்கு நம்முடைய வல்லாளப்பட்டி, அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட இந்த பகுதியினுடைய அனைத்து மக்களிடமும் அனைத்து கிராமங்களிடமும் தொடர்ந்து போய் பிரச்சாரம் செய்ய இருக்கிறோம். இதனுடைய விளைவாக இந்த பகுதி மக்கள் ஒரு பெரும் போராட்டத்தை நடத்தி இந்த திட்டத்தை ரத்து செய்ய வைப்பார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக பஞ்சாப் விவசாயிகள் நடத்திய போராட்டம் போல டங்ஸ்டன் திட்டத்தை எதிர்த்தும் டெல்லியில் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்த உள்ளதாக திரு வெங்கடேசன் தெரிவித்தார். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தார். குமாரபாளையத்தில் அனுமதியின்றி இயங்கிய 6 சாய பட்டறைகளை மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் இடித்து அகற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது. குமாரபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் இயங்கி வரும் ஏராளமான சாயப்பட்டறைகளில் பெரும்பாலானவை அனுமதியின்றி செயல்பட்டு வருகின்றன. அதிலிருந்து வெளியேறும் சாய கழிவுகள் சுத்திகரிக்கப்படாமல் காவிரி ஆற்றில் நேரடியாக விடப்படுகிறது. இதனால் காவிரி ஆறு மாசு ஏற்படுவதுடன் நிலத்தடி நீரும் பாதிக்கப்படுகிறது. இதுகுறித்து தொடர்ந்து புகார்கள் எழுந்து வரும் நிலையில் சுந்தரம் நகர், நடராஜா நகர், ஒடக்காடு மற்றும் சில்வா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் திடீரென ஆய்வு நடத்தினர். அந்த ஆய்வில் அனுமதியின்றி இயங்கி வந்த 6 சாயப்பட்டறைகளை கண்டுபிடித்த அதிகாரிகள் அங்கிருந்த சாயமேற்றும் தொட்டிகளை தொழிலாளர்கள் உதவியுடன் இடித்து அகற்றினர். அனுமதி பெற்ற சாயப்பட்டறைகளும் சுத்திகரிக்காமல் இரவு நேரங்களில் தண்ணீரை வெளியேற்றி வருவதாகவும் அவர்களை கண்டிக்காமல் சிறு சாயப்பட்டறைகளை இடிப்பது ஏன் என்று அதிகாரிகளுடன் அவர்கள் கேள்வி எழுப்பினர். அதிகாரிகளின் நடவடிக்கை விசைத்தறி தொழிலையும் சிறு தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தையும் பாதிப்பதாக உள்ளதாகவும் சாயப்பட்டறை உரிமையாளர்கள் கூறினர். மீண்டும் முக்கிய செய்திகள். வங்கக்கடலில் புதிதாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. முன்னாள் பிரதமரும் பொருளாதார வல்லுநருமான மன்மோகன் சிங் உடல்நலக் குறைவால் நேற்றிரவு காலமானார். குறைவாக பேசினார், ஆனால் அதிகம் சாதித்தார் என மறைந்த மன்மோகன் சிங்குக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார். இத்துடன் இன்றைய காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.